வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். 65ஆம் சங்கீதத்தை குறித்து பார்க்கும்போது இதை நாம் ஒரு சுமார் 4 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். முதலாவதாக முதல் 2 வசனங்களை நம்ம ஆண்டவரை துதிக்கக்கூடிய அல்லது அவரை ஆராதிக்கக்கூடிய வசனங்களாக நம்ம பார்க்கலாம். தேவனின் துதி மற்றும் ஆராதனை என்று சொல்லி நாம் பிரிக்கலாம். முதல் 2 வசனங்களை தொடர்ந்து 3-4 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய மன்னிப்பு மற்றும் அவருடைய கிருபை குறித்து இந்த வசனங்கள் சொல்லும். 3ஆவதா பார்த்தோம்னா ஆண்டவருக்கு இயற்கை மேலே இருக்கக்கூடிய அவருடைய வல்லமையை குறித்து இந்த வசனங்கள் சொன்னோம். இயற்கையிலும் ரட்சிப்பிலும் தேவனுடைய வல்லமையை குறித்து வல்லமையான செயல்களை குறித்து இந்த வசனங்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். கடைசியா 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த அறுவடை காலத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து நம்ம இந்த 4 பகுதிகளையும் கொடுத்தா நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் பார்க்கலாம். முதல் 2 வசனம் பார்த்தோம்னா 65ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று போடப்பட்டுள்ளது. முதல்ல பார்த்தோம்னாக்க முதல் வசனத்திலே ஆண்டவருடைய பிரசன்னமானது அல்லது அவர் அவருடைய துதியை ஜனங்கள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போடப்பட்டுள்ளது. ஏசாயா 6ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அங்க இருக்கக்கூடிய தூதர்கள் தங்களுடைய 6 செட்டைகளை என்ன பண்ணுவாங்களாம், அதுல 2 தங்களுடைய முகங்களை மூடி, 2 தங்களுடைய கால்களை மூடி, 2 அவங்க செட்டைகளை அடித்து கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டே இருப்பார்களாம். சோ அப்படி தேவதூதர்கள் மாத்திரமே அல்ல, ஆண்டவர் இந்த ஜனங்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம், அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 66:1-2 பார்க்கும்போது இந்த அடுத்த ஒரு சங்கீதத்தை, அதாவது வருகிற அந்த 66ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை பார்த்தோம்னா, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, அவருடைய முன்பாக கம்பீரமாய் பாடுங்க, அவருடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பிரஸ்தாவப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதனால அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஏசாயா 56ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு என்ன பண்ணுவேன், கொண்டு என் ஜெப வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். அப்புறம் என்னுடைய வீடானது என்ன ஆகும், சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்ன என்று எனப்படும். தேவனுடைய ஆலயமானது ஜெப வீடு என்பதை குறித்து ஆண்டவர் ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட நாம நம்மளுடைய வீடுகளையும் கூட ஆண்டவர் ஒரு ஜெப வீடாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அவர் ரொம்ப ஆவலா இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட அந்த குடும்பத்தை ஆண்டவருடைய ஜெப வீடாக மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இங்க மீண்டுமாய் சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பிலிப்பியர் 4:6ஆம் வசனத்துல பார்த்தோம்னா இங்க சொல்றாரு, நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ ஆண்டவரோட கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு எளிதான முறை என்னன்னாக்கா அது ஜெபம் தான் இல்லையா? வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மறுமொழி கொடுத்து உன்னுடைய எல்லா ஒரு ப்ராப்ளம் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். கர்த்தர் சொல்கிறார், எல்லா எல்லா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நான் நின்று அவனை விடுவிப்பேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவரை நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை நம்ம முதலாவதாக துதிக்கணும், 2ஆவதாக அவரை அவரிடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிராக்டிஸ் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால இந்த ஒரு வேதத்துல பார்த்தோம்னா பல மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டவரை துதித்து ஆராதித்த நிமித்தமாக பல ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்காங்க என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும்.
இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோம்னா, பவுல் தன்னுடைய ஊழிய காலத்துல பல பாடுகள் மத்தியில இருந்தாலும் கூட, அந்த பிலிப்பு பட்டணத்தில ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது, அவரை சிறையில அடைக்கும்போது அவரை பாடினாராம். துதித்தாராம். ஆண்டவரை துதித்தாராம். இப்போ ஆண்டவரை துதித்து பாடினதுனால, அவருடைய சங்கிலிகள் எல்லாம் என்ன பண்ணுதாம்? அது அறுக்கப்பட்டது. அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அது பூட்டப்பட்ட எல்லா பூட்டுகளும் அது உடைந்தது. சிறைச்சாலைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அது அப்படியே அதிர்ந்தது. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அங்க பைபிள்ல போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட பவுல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரர்களோடு கூட அவர் ஆண்டவரை துதிப்பதை அவர் மறந்து போகவில்லை. இந்த காலத்தில, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் கூட நாம் ஆண்டவரை துதிப்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஸோ துதிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். பெரிய அற்புத அதிசயங்களையும் செய்கிறார். வேதத்திலே பல்வேறு உதாரணங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை துதிச்சவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவன் ரொம்ப பெரிய உயர்வுக்கு கொண்டு போறாங்க. எருக்கமனேசையா பாடுறார் இல்லையா? துதிக்கும் தாவீதுன்னு என்ன பண்ணாராம், ஆண்டவர் உயர்த்தினே இருக்கிறாராம். இப்போ ப்ரமோஷன் அப்படின்ற நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற எந்த ஒரு வேலையிலும் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கணும்னா, ஆண்டவருடைய துதி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு சான்றுகள் சொல்லுகிறது. அதோடு கூட 2வதாக அவரை நாம் ஆராதிக்கணும். அவரை நம்ம ஆராதிக்கணும். அது ஏதோ ஒரு கண்மூடித்தனமோ, வெகுளியாக ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு ஆராதனைகளை நம்ம செலுத்தக்கூடாது. ஒரு மனப்பூர்வமான ஆராதனை, பயபக்தி உள்ள, புத்தி உள்ள ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் அததான் விரும்புறார். ஸோ அந்த ஒரு ஆராதனையும், அந்த ஒரு துதியும் நாம் செய்யும்பொழுது, ஆண்டவருடைய பல ஆசீர்வாதங்களையும், ஈவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மளால முடியும். 2வதாக தேவனின் மன்னிப்பு மற்றும் கிருபை. வசனம் 3, 4 நம்ம பார்க்கும்போது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்கள் நிவர்த்தியாக்குகிறீர். 3வது வசனத்துல சொல்றாரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் எல்லாமே தான் வல்லமை கொண்டது. நீர் என்ன பண்றீங்க? எங்களுடைய மீறுதல்களை நீர் நிவர்த்தியாக்குறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் என்ன பண்ணுவீங்க? திருப்தியாவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தோம்னா, தாவீது தேவனுடைய அந்த மன்னிக்கும் குணத்தை அல்லது தேவனுடைய கிருபையையும் அவர் இங்க விளக்குகிறார். அதாவது இந்த தாவீது இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது ஒரு ராஜாவா தான் இருந்திருக்கணும். இப்போ ராஜாவா இருக்கும்போது அவர் எழுதுகிறார். ரொம்ப அருமையா எழுதுறாரு. நீர் எங்களுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. ஏன்னா நீர் எப்படின்னா, நீர் உடைய ஒரு அந்த கோபமானது கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட உடைய அன்பானது, கிருபையானது ரொம்ப நீடித்த நாட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற பகுதியில தாவீது தான் சொல்றாரு. ஸோ அதனால தேவனுடைய அந்த மன்னிக்கும் குணத்தை அவர் ரொம்ப அருமையா விளக்குகிறார். நீர் எங்களை என்ன பண்றீங்க? நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீங்க, நிவர்த்தி ஆக்குகிறீர் ஆண்டவரே என்ற. அப்போ அதே போல பார்த்தோம்னா, அவருடைய கிருபையம் குறித்து அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அதனால எங்களை சுற்றி பல வல்லமையான காரியங்கள் எத்தனை செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, ஒருவேளை அது எங்களுடைய தனிப்பட்ட பாவத்தினாலோ அல்லது பிறருடைய சூழ்ச்சியினாலோ அல்லது பிசாசினுடைய தந்திரத்தினாலோ நாங்கள் சிக்கொண்டு தவிர்க்கக்கூடிய எல்லா வேலையிலும் நீர் எங்களை என்ன பண்றீங்க ஆண்டவரே? கிருபையா மன்னிக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்ற. நீர் எங்களை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ மன்னிப்புங்கிறது முதலாவதாக பார்த்தோம்னா, நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாய் நாம் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள், அதை ஆண்டவர் மன்னிப்பார். 2வது கிருபை அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு எதிராய் செயல்படும் பல தந்திரமான சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதுதான் கிருபை. அவர் என்ன பண்றாரு? அந்த தகுதி, அதான் நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்துவது தான் அந்த கிருபை என்று சொல்லி பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது, வழக்காடுவோம் வாருங்கள், ஆண்டவர் கூப்பிடுறார். வாங்க நம்ம வழக்காடலாம். உங்கள் பாவங்கள் அது சிவப்பா இருந்தாலும் சரி, இல்லையா, சிவேரென்று இருந்தாலும் கூட உறைந்த பழைய போல நான் வெண்மையா மாற்றுவேன். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் கூட பஞ்சை போல் ஆக்குவேன். என்னால முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரால எல்லாமே முடியும். அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் கூட
நம்முடைய தனிப்பட்ட ஒரு மீறுதல் நிமித்தமாகவோ, குடும்பத்தின் மீறுதல் நிமித்தமாகவோ, ஒரு சமுதாயத்தின் மீறுதல் நிமித்தமாகவோ, எப்பேற்பட்ட ஒரு கலங்கமான ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் கூட, ஆண்டவருடைய அந்த கிருபை அல்லது அந்த ஒரு மன்னிப்பானது அந்த சுபாவம் நம்மள என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா மாத்திரும். சிவப்பா இருக்கக்கூடிய ரத்தாம்பரம் போல பாவத்த கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பஞ்சை போல வெண்மையாக அப்படியே அவர் வந்து ஒயிட்டா அப்போ அத அவர் சொல்றாரு, "வாங்க நம்ம வந்து வழக்காடுவோம் வாங்க, வாங்க கேட்கலாம். எந்த பாவத்த நான் மன்னிக்காம விட்டுட்டேன், வாங்க கேளுங்க" அப்படின்றாரு. அப்போ அந்த ஏசாயா மூலம் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம இன்னும் நம்ம ஆழ்ந்து நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எத்தனையோ பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். இல்லையா? இது வந்து கணக்கே இல்லாத பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து மன்னிக்கிறாரு. எப்போன்னா, நாம் அறிக்கையிட்டு அவரிடத்துல திரும்புவது. இல்லையா? 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்துட்டு எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்க அவரு ரெடியா இருக்கிறார். இந்த ஒன் திங் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய நேரே அவருடைய சமூகத்துக்கு நேரா நான் போறேன். நான் போயிட்டு அவரை வந்து இது பண்ணலையே அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, நான் என்னுடைய தகப்பன்கிட்ட போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால அவன் போயிட்டான். போயிட்டு அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இருப்பினும் கூட அவனை பார்த்த உடனே அவனுடைய தகப்பன் ஓடி வந்து அவன் என்ன பண்ணாராம், அவனை கட்டி அணைத்து அவருக்கு முத்தம் கொடுத்து அவனுடைய பழைய நிலையெல்லாம் மாற்றி புதிய நிலையத்தை கொண்டு போறார். காலையில என்ன பண்றாரு, செருப்பு போடுறாரு, கையில மோதிரத்தை போடுறாரு, புதிய வஸ்திரங்களை கொடுக்குறாரு, பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்தார். அதுதான் நம்முடைய வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல நெருங்கும்போது ஆண்டவர் நம்முடைய பக்கமாய் சமீபமாய் வருவாராம். இல்லையா? தேவனிடத்துல நீங்க வாங்க, அப்போ ஆண்டவர் உங்களுடைய சமீபமாய் வருவார் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டுள்ளது. அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்து வச்சோம்னா, ஆண்டவர் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க அவரு ஆயத்தமா இருக்கிறார். இப்போ நம்முடைய பாவங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கையிடணும். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட பாவமா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப பாவமா இருக்கலாம், அல்லது நம்முடைய தேசத்தினுடைய பாவமா இருக்கலாம், அவருடைய சமுதாயத்தினுடைய பாவமா இருக்கலாம், சபையினுடைய பாவமா இருக்கலாம், எந்த ஒரு பாவமா இருந்தாலும். ஏன்னா அவைகள் என்ன ஆகுனாக்கா நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கும். அவைகள் எல்லாம் நம்ம ஆண்டவர் இடத்துல பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வந்து நீங்க வந்து அவைகள் எல்லாம் நீக்கி அவர் வந்து சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பொய் மட்டும் இல்லை. சங்கீதம் 84 வசனத்துல பார்த்தோம்னா, உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவருக்கு பாக்கியவான்கள். 4ஆம் வசனத்துல இருக்கு இல்லையா? இந்த சங்கீதம் 65:4 பார்த்தோம் இல்லையா? உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இல்லையா? ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய நன்மையினாலே நாங்கள் திருப்தி இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப பாக்கியவான்கள், ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கு. அதனால அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தங்கியிருக்கணும், அல்லது அந்த ஆலயமா ஒருவேளை நம்ம வீடா இருக்கலாம். 2வது வந்து நாம வந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். 3வது வந்து ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ 3வது பகுதியா நம்ம போகலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, இயற்கையிலும் ரட்சிப்பிலும் தேவனுடைய வல்லமை. இயற்கை மீது ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட வல்லமை என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்கலாம். பூமியின் கடியாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு எல்லாருக்கும் நீங்க தான் 5ஆம் வசனத்துல சொல்றாரு. 8ஆம் வசனத்துல பாருங்க, கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்கள் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் அவங்க பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களிக்கூற பண்ண முடியும். காலையிலும் மாலையிலும் நீங்க யாத்திராகும் 15:11ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவரே உமக்கு ஒப்பான ஆண்டவர் பிறகு மற்ற யாருமே கிடையாது, நீர் மாத்திரமே ஒருத்தர் தான் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. யாத்திராகும் 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது.
அப்படி அப்படி ஒப்பானவர் இல்லாத ஒரு இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? கன்னடால சொல்லுவாங்க அத்விதீயநாத தேவன். அவருக்கு 2வது, அவருக்கு அடுத்து வந்து யாருமே கிடையாது. அவர் மாத்திரமே தான் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 93 4ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் இல்லையா? சமுத்திரத்தின் வல்லமையை அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே அவர் என்ன பண்றார்? வல்லமையா இருக்கிறார். 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவரு தண்ணியோட இரைச்சல் இல்லையா? வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப பெரிய பவர் இல்லையா? வாட்டர் கேன் பெனிட்ரேட்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. அப்போ அது வந்து தண்ணீரானது வந்து அவருக்கு அத்தனை வல்லமை இருக்கு. சுனாமியை குறித்து நாம் பார்க்கணும். சுனாமி வந்தபோது எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்களும் ஒன்றும் இல்லாம போயிருச்சு. பெரிய பெரிய ரொம்ப வலிமைமிக்க காரியங்கள் எல்லாம் பிரிட்ஜ் அது இதெல்லாம் கூட அப்படி அடிச்சுட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி அதை பார்க்கிலும் பல மடங்கு ஆண்டவர் என்ன பண்றார்? வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் வந்து உன்னதத்திலே இருக்கிறார் இல்லையா? சமுத்திரத்தின் இரைச்சல்களை பார்க்கிலும் வலிமையான அலைகளை பார்க்கிலும் அவர் வந்து என்ன பண்றாரு? உன்னதமான ஆண்டவராக இருக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பதை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம வந்து அறிஞ்சிருக்கிறோம். அதனால சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸே கிடையாது. யாருமே வந்து என்ன பண்ண முடியாது? ஒருத்தருமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ரோமர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு பார்த்தோம்னா, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இல்லையா? அங்க சொல்றாரு எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாகப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு இல்லையா தெளிவாய் காணப்படும். ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவருடைய அவருடைய பவர், அவருடைய வல்லமை நமக்கு கிளியரா தெரியுது. அதனால யாருமே என்ன பண்ண முடியாது? சாக்கு சொல்லவே முடியாது. போக்கு சொல்லி சொல்லவே முடியாது. எவ்வளவுதான் வந்து இருந்தாலும் இது வந்து அப்படி இப்படின்னு வாதிச்சாலும் கூட ஆண்டவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய வல்லமையை ஒரு காலத்திலும் ஒருவரும் புறக்கணிக்க முடியவே முடியாது. இப்ப கடைசியா நம்ம 4வது பகுதிக்கு போகலாம். நம்ம 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிய வந்து அறுவடைகளில் அல்லது ஆண்டவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த அறுவடையிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து தான் பார்க்க முடியும். இல்லையா? 9ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தேவரீர் பூமியை நீர் விசாரித்து அதற்கு என்ன பண்றீங்க? நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை அதை வந்து என்ன பண்ணீங்க? திருப்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆண்டவர் வந்துட்டு இந்த பூமிக்கு பூமியை நமக்கு கொடுத்ததே வந்து ஆகாரத்துக்காக தான் கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்திலே மற்றொரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். பூமியை ஆண்டவர் வந்து நமக்கு ஆகாரத்துக்காக தான் கொடுத்தார். மனிதர்களுக்கு ஆகாரத்துக்காக தான் பூமியை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த ஆகாரமானது வந்து எப்படி வரும், எப்படி விளையும் அப்படின்றத ஆண்டவர் வந்து தன்னுடைய என்ன சொல்றாங்க, தன்னுடைய வீட்டுல இருந்து அவர் என்ன பண்றாரா, ஒரு ஸ்பெஷல் வீடு இருக்காம். அந்த வீட்டுல இருந்து அவர் வந்து இந்த மழைகளை அனுப்புகிறார், அறையில இருந்து அனுப்புகிறார் என்று சொல்லி பின் வரக்கூடிய வசனங்களை நாம் பார்க்க முடியும். சோ அங்க பார்க்கும்போது அந்த 9வது வசனத்துல தேவ நதியினால் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். இப்ப தேவ நதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ இதே சங்கீதம் 46வது சங்கீதம் 7ஆம் வசனத்துல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, 46வது சங்கீதம் 7ஆம் வசனத்துல நீங்க பார்த்தோம்னா, அங்க வந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன். அந்த சங்கீதம் வந்து நீங்க 46வது 4வது வசனம், உங்களுக்கு 4வது வசனம் 46 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்போ இந்த நதி வந்து எந்த நதி அப்படின்னு சொல்லும்போது பலர் வந்து வேத வல்லுநர்கள் இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் 46 4ஆம் வசனத்துல, சங்கீதம் 65 9ஆம் வசனத்துல, அதே மாதிரி பார்த்தோம்னா என்னாகமம் 24வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என்னாகமம் 24வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்க ஒரு நதி இருக்கலாம். அந்த நதி வந்து அது ஆங்கிலத்திலே ஸ்ட்ரீம் என்று போடப்பட்டுள்ளோம். ஆங்கிலத்திலே ரொம்ப அருமையா போடப்பட்டுள்ளது. ஆனா தமிழ்லயும் கன்னடாலையும் வந்து அந்த ஸ்ட்ரீம் அது வந்து இல்லை. இருப்பினும் கூட நம்ம கருத்துல கொண்டுலாம் 24வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா அந்த இடத்துல என்ன பண்றது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல,
ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து அதனால் உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாகும். இப்போ இதே வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா there is a stream அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அப்போ அந்த ஸ்ட்ரீம் அல்லது அந்த ஒரு நதி அல்லது அந்த ஒரு கால்வாய் இல்லையா, அந்த ஒரு விஷயமானது அந்த தண்ணீர் நிறைந்த அந்த பகுதியை வந்து பார்க்கும்போது அது வந்து என்னாகும், அது வந்து இயேசு கிறிஸ்து வந்து குறிப்பிட்டுள்ளதா இருக்குது இல்லையா. அந்த தண்ணீர் பாயக்கூடிய ஒரு கால்வாய், அந்த கால்வாயானது அது தூரத்திலே காணப்படும். 7ஆம் வசனத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 24 7ஆம் வசனத்துல அந்த ஒரு தண்ணீரை குறித்து, அந்த நதியை குறித்து அல்லது அந்த ஒரு ஸ்ட்ரீமை குறித்து வேதத்திலே போடும். ஆனா 17ஆம் வசனத்து வரும்போது அதனுடைய எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லை. இருப்பினும் நம்ம அந்த அதிகாரம் முழுவதுமே வந்து பார்க்கும்போது இது வந்து அந்த பிழையாம் எனக்கூடிய அந்த தீர்க்கதரிசி கடைசி காலத்திலே அவர் வந்து சொல்றாரு, ஒரு வழி தவறி சென்ற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இவர் வந்து இஸ்ரவேலர்களை சபிக்க வேண்டும், அவர்களை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அவரை நியமித்தார்கள். அவரை வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்க. இருப்பினும் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இங்க வந்து அவரை கொண்டு வந்து சொல்லப்படுகிறது. என்ன, தூரத்திலே ஒரு ராஜா, அதாவது யாக்கோபில இருந்து இஸ்ரவேலில் இருந்து ஒரு ராஜா எழுப்புவார். இந்த ராஜா எப்படி இருப்பார்னா, அவர் வந்துட்டு நீரோடையா இருப்பார். அந்த நீரோடையானது எப்படி இருக்கும்னாக்கா பயங்கர வல்லமை உள்ளதா இருக்கும். அந்த அவர் வல்லமையா இருக்கிறதுனால என்ன ஆகும், எல்லா விதமான ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் தள்ளி விடுவார், அவர் அழித்து விடுவார். பாவத்தின் வல்லமையை அழித்து விடுவார், பிசாசனுடைய வல்லமையை அழித்து விடுவார். ஆண்டவர் வந்து அவ்வளவு வல்லமையை மிக்கவர் என்று சொல்லி மேசியாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த பிழையாம சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம சங்கீதம் 104வது சங்கீதம் 15 வசனத்துல பார்க்கும்போது தேவனுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வீட்டில இருந்து இல்லையா அந்த தண்ணீர் வரும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வீடை வைத்திருக்கிறாராம். அது என்னன்னா, தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறீர். இப்போ ஆண்டவர் வந்து அந்த தண்ணீர்களை வந்து வைத்திருக்கிறார் இல்லையா. அப்போ அங்க பார்க்கும்போது இந்த ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த தண்ணீர் பனிமூட்டுகளை எல்லாம் உடைத்தார் என்று சொல்லி அங்க வந்து வேதத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்துட்டு ஒரு சில காரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் வைத்துதான் இருக்கிறார். அவைகள் வந்துட்டு ஒரு காலத்திலே அவைகளை வந்துட்டு விடுவிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல அவர் அதை செயல்படுத்துவார். அதனால அருமையானவர்களே, தொடர்ந்த உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் என்ன பண்றேன், ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். ஆண்டவர் மழையை அவர் வந்து வருஷத்துக்கு பண்ணுவார். ஆண்டவர் வந்துட்டு அந்த ஏன்னா அந்த இது வந்து என்னன்னா, அந்த முன்மாரி பின்மாரி இல்லாம போச்சுன்னா நமக்கு என்ன இருக்காது, அறுவடை இருக்காது, வெள்ளாமை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது, ஆசீர்வாதம் என்று நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு முன்மாரியாகவும் பின்மாரியாகவும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தை வந்து அவர் உண்டாக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அப்படியே எல்லா காரியங்களும் அப்படியே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே நமக்கு பின்மாரியாக ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்காக ஒரு ஈவாக கொண்டு சென்றிருக்கிறார். அந்த ஈவை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் இல்லையா. அந்த மாரியை அதாவது அந்த மழையிலே நாம் நனையணும். இப்போ அந்த மழையில நாம் நனையக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது அதனுடைய வரக்கூடிய அந்த சத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் அவர் என்ன பண்றாரு, செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் என்ன பண்றார், தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறதுனா இல்லையா என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ அவரு சொல்றாரு என்னன்னா, இந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவருடைய அந்த வல்லமை இல்லையா, அந்த மலையை அவர் அனுப்புறாரு. அனுப்பி நமக்கு என்ன பண்றாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தினால நிரப்புறாரு, நம்முடைய இதயங்களை நிரப்புறாரு. அதுக்கப்புறம் இப்படி அவர் வந்து நம்ம வந்து
என்ன பண்றாரு, நம்மளுடைய தேவைகளை எல்லாம் ஏற்ற காலத்திலே அவர் சந்திக்கிறார். வசனம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை சொல்லுது, "உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும்." இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் கூட அந்த ஒரு ஆசீர்வாதங்களை காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். மீண்டுமாக இந்த 65ஆம் சங்கீதத்திலே 4 பிரிவாக நாம் பார்த்தோம். முதல்ல தேவனின் துதி மற்றும் அவருடைய ஆராதனை குறித்து முதல் 2 வசனங்கள் சொல்கிறது. 2வது பார்க்கும்போது இயற்கை மீதும் அப்புறம் ரட்சிப்பின் மீதும் ஆண்டவருடைய வல்லமை குறித்து பார்க்கிறோம். 3வதாக பார்க்கும்போது சாரி 2வதாக பார்க்கும்போது தேவனின் மன்னிப்பு மற்றும் அவருடைய கிருபையை குறித்து பார்த்தோம். 3வதாக இயற்கை மீது அப்புறம் ரட்சிப்பு மீது அவருடைய வல்லமை பராக்கிரமத்தை செயல்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 4வதாக பார்த்தோம்னா அறுவடை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருந்துச்சு. இந்த 65ஆம் வசனத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம்.